ஒரு நாள் அரிஸ்டாட்டில் தன்னுடைய கார்டன்ல உட்காந்துட்டு இருக்காரு. அங்க அவர் முன்னாடி சோகமா சில படை வீரர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த படை வீரர்கள் கிட்ட ஏன்பா எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு படை வீரர் சொல்றாரு, நம்ம படையில இருக்கக்கூடிய தளபதி நாங்க இனிமேல் இந்த நாட்டுக்காக சண்டை போட தகுதி இல்ல, படையில இருக்க வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டாரு, அதனாலதான் ஐயா சோகமா இருக்கோம்னு ரிப்ளை பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரிஸ்டாட்டில் தன்னுடைய படை தளபதி கிட்ட இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பிலிப்ஸ், எதுக்காக நம்ம படை வீரர்கள்ல சில பேரை வெளியே அனுப்புனீங்க? அதுக்கு தளபதி என்ன சொல்றாருன்னா, நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் யாரெல்லாம் நம்ம படையில சிறந்த வீரத்தோட திறமசாலியா இருக்காங்கன்னு. இந்த 25 பேர் கிட்ட மட்டும்தான் வீரமும் கிடையாது, திறமையும் கிடையாது. இவங்களை பார்த்து ஒழுங்கா இருக்கக்கூடிய மற்ற படை வீரர்களும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் இன்னைக்கே அவங்கள படையை விட்டு அனுப்புனேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அரிஸ்டாட்டிலும் அமைதியா போயிடுறாரு, எந்த பதிலும் சொல்லாம. சரியா 6-7 மாசம் கழிச்சு மிகப்பெரிய படைபலம் கொண்ட நாட்டோட அரிஸ்டாட்டிலுடைய படை மோத வேண்டிய சூழல் உருவாச்சு. அரிஸ்டாட்டிலுடைய படைக்கு தலைமை தாங்கிறது பிலிப்ஸ் என்ற அதே தளபதி தான். அந்த போர்ல மிகப்பெரிய அளவுல அவருடைய படை பின்னடைவை சந்திக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த போர்ல அந்த தளபதியும் மோசமா அடிபட்டு குதிரையில இருந்து கீழே விழுந்து இருக்காரு. அவ்வளவுதான், என்னுடைய நாடு தோக்க போகுதுன்னு சோர்ந்து போய் நினைக்கிற நேரத்துல தூரத்துல இருந்து வேகமா சில படை வீரர்கள் பிலிப்ஸ் தளபதி பக்கம் வந்து நிக்கிறாங்க. எதிரி நாட்டை நோக்கி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரத்திலேயே எதிரி நாட்டு வீரர்கள் நிலகுலைஞ்சு தோத்து தன் நாட்டுக்கு ஓடுறாங்க. அந்த போரை மோசமா தோக்க வேண்டிய தளபதி இந்த சில படை வீரர்களால ஜெயிச்சு நின்னாரு. ஜெயிச்ச கையோட தன்னுடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஓய்வு படுக்கையில இருந்த தளபதி அரிஸ்டாட்டில பார்த்து, யார் இவங்க, எதுக்காக இவங்க நமக்காக சண்டை போட்டாங்கன்னு கேக்குறாரு. நல்லா பாரு பிலிப்ஸ், நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க, வேஸ்ட், இவங்க இருந்தா என் படை தான் கெடும்னு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி துரத்துன அதே படை வீரர்கள் தான் இவங்க. இன்னைக்கு உன் உயிர் உன் கையில இருக்கிறதுக்கு காரணம் நீ சொன்ன இந்த உதவாக்கரைங்க தான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு தளபதிக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இவங்களா இவ்வளோ திறமையா சண்டை போட்டாங்கன்னு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு அரிஸ்டாட்டில பார்த்து கேட்கிறாரு. 6-7 மாசத்துக்கு முன்னாடி படையை விட்டு துரத்துன எல்லா வீரர்களையும் நான் போய் தனித்தனியா சந்திச்சேன். எல்லாருக்குமே தன்னுடைய நாட்டுக்காக போராடி நிக்கணும் என்ற வெறியும் ஆர்வமும் மனசுல இருந்துச்சு. இந்த ஆர்வத்தை வீணடிக்காம சரியா பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு உத்தரவை போட்டேன். எல்லா படை வீரர்களும் கேட்டுக்கோங்க, இன்னையில இருந்து சரியா 6 மாசத்துக்கு நீங்க மட்டும் இல்ல, இங்க நிக்கிற ஒருத்தரும் தனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச போர்க்கலைகளை கத்து கொடுக்குறீங்க. அந்த 6 மாசம் கடுமையா அடிபட்டாலும் மழை வெயில்னு அடிச்சாலும் பயிற்சி பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு நீ உன் கண்ணு முன்னாடி பார்த்ததுன்னு சொல்றாரு. நம்மள பல பேருக்கு பல விஷயத்து மேல ஆர்வம் இருக்கும். நாம நினைச்ச விஷயத்தை ஜெயிச்சு காட்டணும், விட்டுறவே கூடாதுன்னு. ஆனா சுத்தி இருக்க சில அறிவாளிகளோ இல்ல நீங்களே சில நேரம் உங்களையே நான் ஒரு உதவாக்கற எதுக்கும் லாக்கி இல்லைன்னு நினைச்சு ஆர்வம் இருந்தும் முயற்சி பண்ணி அதுக்கு பயிற்சி எடுத்துக்க மாட்டோம். வெறும் ஒரே ஒரு நாள் முயற்சியில எதுவுமே நடந்துராது. நீங்க ஆசைப்படுற மாற்றமும் சக்சஸும் உங்களுடைய வாழ்க்கையில வரணும்னா நீங்க அதுக்காக தோத்தாலும் பரவாயில்ல, என்ன இப்பன்னு மறுபடியும் முயற்சி எடுத்தாதான் உங்களுக்கான நீங்க ஆசைப்பட்ட சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சின்ன மோட்டிவேஷனோட இன்னைக்கு வீடியோல ஒருத்தருடைய நோஃபேப் ஜர்னியை அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்களும் நான் சொல்ல உங்களுடைய நோஃபேப் ஜர்னியோட கம்பேர் பண்ணிட்டே வாங்க. இல்ல நான் நோஃபேபை புதுசா ட்ரை பண்ண போறேன்னு இருந்தீங்கன்னா இந்த ஜர்னி எப்படி இருக்கும், இதை பிராக்டிஸ் பண்ணா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு டீடைல்டா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையா புரியும். சோ எந்த விதமான டைம் வேஸ்டும் இல்லாம வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2020 நியூ இயர் ரெசல்யூஷனா இந்த நோஃபேபை ட்ரை பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். என்னுடைய முதல் 6 மாசம் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம ஏகப்பட்ட ரீலாப்சஸ் நடந்திருக்கு. கடந்த 10 வருஷமா எனக்கு பான் பாக்குற பழக்கம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு என்னதான் கல்யாணம் ஆகி இருந்தாலும் ரியல் லைஃப் கான்டாக்ட்ல கிடைக்கிற பிளஷர் நான் எஜாகுலேட் பண்ணும்போது கிடைக்கிற பிளஷரோட மேட்ச் ஆகவே இல்ல. இதனால நான் பான் என்ற மாயான உலகத்துல ரொம்பவே மூழ்கி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சில சமயங்கள்ல எனக்கு மோசமான சோசியல் என்சைட்டி பிரச்சனை இருக்குன்றத கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன். பல நேரம் வீட்டை விட்டு வெளியே போக கூட ஒருவித பயம் இருக்கும், ஏன்னே தெரியாது. இதனாலேயே என்னுடைய பையனுடைய ஃபுட்பால் கேமை பார்க்க கூட அவன் ஸ்கூலுக்கு போக
மாட்டேன். பல சோஷியல் கேதரிங்ஸை தவிர்த்துட்டே வர ஆரம்பிச்சேன். என்னுடைய குழந்தை பருவத்துல இருந்தே எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னுடைய கைகளும் சரி கால்களும் சரி தேவையில்லாத நேரங்கள்ல மோசமா ஷேக் ஆகும். உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்கூல் மியூசிக் பேண்ட்ல நான் தான் ட்ரம்பட் வாசிப்பேன். அது மாதிரியான நேரங்கள்லயும் சரி சிம்பிளா ஒரு காஃபி கப்பை கேரி பண்ணிட்டு வந்தாலும் சரி மோசமா என்னுடைய கைகள் ஷேக் ஆகும். பல நேரம் இது மாதிரியான விஷயங்களை நினைச்சு பயங்கரமா டிப்ரெஸ்ட் நிலைக்கு போவேன். நான் என்னுடைய பையனுக்கு நல்ல அப்பாவாகவும் இல்ல, என் ஒய்ஃபுக்கு நல்ல ஹஸ்பண்டாகவும் இல்லையேன்னு இந்த டிப்ரெஷனையும் ரியல் வேர்ல்டையும் விட்டு தப்பிக்க அகைன் பான் என்ற மாயான உலகத்தை தேடி போயிட்டு இருந்தேன். ஏன்னா இது உள்ள போயிட்டா ஒரு 1 ஹார்க்கு என் கவலைகளை மறந்து இருப்பேன்னு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்னைக்கு ரியலைஸ் ஆகுது இதுதான் என்னுடைய சோஷியல் என்சைட்டி மோசமா போனதுக்கு காரணம்னு. ஒரு நாள் பான் மாஸ்டர்பேஷனுடைய சைடு எஃபெக்ட்ஸை நான் ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த நோஃபேப் என்ற விஷயம் என் கண்ணில் மாட்டுச்சு. ஸ்டார்டிங்ல இந்த சேலஞ்சை நான் பார்க்கும்போது ரொம்பவே சில்லியா இருந்துச்சு. ஒரு மூட நம்பிக்கையா தான் இதை பார்த்தேன். இதெல்லாம் பண்ணா என் பிரச்சனை போயிடுமா அப்படின்னு. ஆனாலும் ஒரு கண் அது மேல வச்சுட்டு தான் இருந்தேன். பல பேர் அந்த வெப்சைட்ல அவங்களுடைய பெனிஃபிட்ஸை ட்ரை பண்ணிட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டும் இருந்தாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஆர்வம் கூடுச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கஷ்டப்பட்டு ஒரு வாரம் எந்த அடல்ட் கண்டென்ட்டும் பிளஷரும் இல்லாம இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு மாற்றத்துக்கான சின்ன ஸ்பார்க் எனக்குள்ள இருந்ததை உணர்ந்தேன். அன்னைக்கு முடிவெடுத்தேன் இதை விட்டுறவே கூடாது, ட்ரை பண்ணி முடிச்சிடணும் ஒரு 100 days காச்சும்னு. இப்படி நினைச்சிட்டு 2வது வாரத்துல அடி எடுத்து வைக்க சொல்ல அங்கங்க குட்டி ரீலாப்ஸ் நடந்துச்சு. ஆனா முன்ன மாதிரி டெய்லி நடக்காத அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். என்னுடைய 3வது வாரம் சின்னதா ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள. இதனால குட்டியா டெய்லி ரன்னிங் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் அப்பப்போ அந்த சோஷியல் என்சைட்டி எனக்குள்ள இருந்துட்டு தான் இருந்துச்சு. என்னுடைய பிசினஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல பண்றதுனால வெளியே போய் எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்ததே இல்ல. இருந்தாலும் ஒரு மாசத்தோட முடிவுல பல சோஷியல் கேதரிங்ஸை அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு கான்ஃபிடன்ஸோட. இதனாலேயே இந்த நோஃபேப் மேல பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. சைட் பை சைட் சோஷியல் என்சைட்டியும் ஹேண்ட் ஷேக்கிங் பத்தியும் பல புக்ஸ் பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ்னு படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பக்கம் சைக்காலஜிக்கலாகவும் உடம்பளவுலையும் நோஃபேப் நமக்கு பல முறையில ஹெல்ப் பண்ணாலும் இந்த ப்ராப்ளமுக்கு வேற சில ஃபேக்டர்ஸும் காரணமா இருந்துச்சு. அதிகமா ஆல்கஹால் காஃபி மற்றும் சுகர் அதிகமா உள்ள பொருட்களை நாம அதிகமா கன்சியூம் பண்ணும்போது பிரெயின்ல இருக்க நர்வ் சிக்னல் ஸ்லோ டவுன் ஆகுமா. இதனால நம்மளுடைய பிரெயின் என்ன நினைக்கும்னா ஏதோ நமக்கு பிரச்சனை வருதுன்னு நினைச்சு அலர்ட் ஆகி நர்வஸ் சிஸ்டமை ஓவர் ஆக்டிவேட் பண்ணுமா. அதனால தான் சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட ஹேண்ட் ஷேக்கிங்கும் சோஷியல் என்சைட்டியும் நமக்கு அதிகமா இருக்குது. இதை தவிர்க்க நோஃபேப் மட்டும் இல்லாம லோ கிளைசிமிக் ஃபுட்ஸை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். மேலும் உடம்புல மெக்னீசியம் குறைபாடு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் சோஷியல் என்சைட்டி ஹேண்ட் ஷேக்கிங் போன்ற ப்ராப்ளம்ஸ் வருமாம். அதனால மெக்னீசியம் கண்டென்ட் அதிகமா உள்ள பொருட்களை டெய்லி சாப்பிடுற டயட்ல சேர்த்துக்க ஆரம்பிச்சேன். என்னடா என்னென்னமோ சொல்றேன்னு பார்க்காதீங்க. நான் சொன்ன டேர்ம்ஸை ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். எல்லாமே நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற விஷயங்கள் தான். அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு வழியா 5th வீக்ல கால் எடுத்து வச்சேன். என்னுடைய பல விதமான அர்ஜஸ்ல இருந்து தப்பிக்க என்னுடைய நாளை முன்னவே பிளான் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு இந்த ஒர்க்கை முடிக்கணும், ரிலாக்ஸா இருக்க சொல்ல இந்த ஜேர்னர் உள்ள படத்தை மட்டும் தான் பார்க்கணும்னு ஆர்கனைஸ்டா இருந்தேன். ஏன்னா எந்த பிளானும் இல்லாம இருக்கும்போது நம்ம பிரெயின் ஒருவித சீக்கிங் மோட்லயே இருக்குமாம். அதாவது என்ன பண்ணலாம்னு தேடிட்டே இருக்குமாம். அந்த நேரம் எதார்ச்சியா இன்டென்ஷனே இல்லாம ஒரு டிவியோ இல்ல மொபைலையோ கேஷுவலா பார்க்கும்போது இது மாதிரியான அடல்ட் கண்டென்ட் பாப்அப் ஆகி ரீலாப்ஸுக்கு தூண்டும். என்னுடைய நோஃபேப் ஜர்னில சக்சஸ்ஃபுல்லா இருக்க என்னுடைய மென்டாலிட்டியும் முக்கிய காரணமா இருந்துச்சு. என்னுடைய மென்டாலிட்டியை சீரமைக்க பாப் மேஜிக் அப்படின்ற புக் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. அதுல இருக்க சில கருத்துக்களை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புக்கோட தலைப்புல இருக்க மேஜிக் அப்படின்ற வார்த்தையே உங்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தும். சிம்பிளா சொல்லணும்னா உங்களை சுத்தி இருக்க நீங்க ரியாலிட்டின்னு நம்புற எல்லாமே ஒரு சிமுலேஷன் மாதிரி தான். அதாவது நீங்க ஒரு கேம்குள்ள இருக்க மாதிரி. உதாரணத்துக்கு நீங்க கேட்கிற சாங் லிரிக்ஸ்னு ஆரம்பிச்சு பார்க்குற மூவிஸ் டிவி ஆட்ஸ் இன்ஸ்டால பார்க்குற மீம்ஸ் வர எல்லாத்துக்குள்ளும் பான் இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் மேஜிக் பவரை திருடுது. உங்களுடைய ரியாலிட்டியை ஹாலிவுட்டோ இல்ல மீடியாவோ இல்ல அடல்ட் கண்டென்ட்டோ தீர்மானிக்க கூடாது. உங்க ரியாலிட்டியை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். இந்த மேஜிக்கல் பவரை படத்துல வர மாதிரி யாரும் உங்களுக்கு வரமா வந்து தந்துட மாட்டாங்க.
உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் ட்ரை பண்ணணும் இந்த சிமுலேஷனை விட்டு வெளியே வந்து. இதையெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னுடைய இந்த சிமுலேஷன் வேர்ல்டை நானும் தவிர்க்க ஆரம்பிச்சேன். அர்ஜஸ் வந்தா எதுக்காக இந்த நோஃபேபை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு திங்க் பண்ணுவேன். ஒரு சில சின்ன பிளஷருக்காக என்னுடைய கோல்ஸை விட்டு கொடுக்கணுமான்னு நினைச்சு முன்னோக்கி ஓடுனேன். இப்போ நான் என்னுடைய 4th மந்தோடைய முடிவுல இருக்கேன். இந்த நோஃபேபை ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்கணும்ன்ற ஆசை எனக்குள்ள வந்துச்சு. இப்போ என்னுடைய சோஷியல் ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் முழுமையா போயிடுச்சான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. இது ரெண்டுமே மனுஷனுடைய இயல்பு தான். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் தான் நிறைய பேருக்கு இல்ல. அது எனக்கு இந்த நோஃபேப் தந்துச்சு. நோஃபேப் மட்டும் பிராக்டிஸ் பண்ணா என்னுடைய வாழ்க்கை மாறிடும்னு தப்பா புரிஞ்சுக்காம நோஃபேப் பிராக்டிஸ் பண்ணி கிடைக்கிற அந்த எனர்ஜியை ஆக்கப்பூர்வமா ப்ரொடக்டிவா உங்களுடைய கோல்ஸ்ல செலவழிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும். இவருடைய ஸ்டோரி இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேஜிக்கல் ஸ்பார்க் உங்களுக்கும் வரணும்னு நினைச்சா கண்டிப்பா ஒரே நாள்ல எதுவுமே நடந்துராது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நோஃபேப் பத்தின நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை தந்தா மட்டும் போதும். நாம நோஃபேப் ஜேர்னில இருக்கும்போது முக்காவாசி அர்ஜஸுக்கு காரணம் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் தான். இந்த மொபைல் யூசேஜை கட்டுப்படுத்தினாலே போதும் நோஃபேப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதை எப்படி ஈஸியா சயின்டிபிக்கல் வழியில பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இதே மாதிரியான வீடியோஸோட சந்திக்கிறேன்.